சீமான் மட்டும்தான் எல்லா மேடைகளையும் என்னென்ன விஷயத்துக்காக பிரபாகரன் கரெக்டாக போராடினார், நம்ம தமிழினத்துக்காக எவ்வளோ போராடினார், எவ்வளோ பாடுபட்டார், அதனால் எத்தனை உயிர்கள் வந்து இனவெறித்தனமாக அழிச்சாங்கல்ல, அது எல்லாத்தையுமே மேடை போட்டு காட்டினது வந்து சீமான் அண்ணன் தான். அதில் நான் உறுதியாக சொல்லுவேன். கரெக்டான விஷயத்தை எடுத்து ஒரு மேடையில் எதிரொலியாக சொல்லக்கூடிய நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். அவங்க சொல்கிறாங்கல்ல, அவங்க சொல்கிற கருத்து தவறுன்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியுதா? இப்போ இருக்கக்கூடிய ஊழலை திறந்த வெளியில் பப்ளிசிட்டியாக வந்து சொல்லக்கூடிய ஒரே மனுஷன் சீமான் தான். அவருக்கு நிகராக கேட்கக்கூடிய 1000 கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறாரு. இவர் கேட்குற 2 கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல முடியுதா? யாராலுமே முடியாது. அண்ணன் பிரபாகரனுடைய அப்படியே செயல்பாட்டை அப்படியே எடுத்து காமிக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா சீமான் அண்ணன் மட்டும்தான். ஊரில் ஒரு மீட்டிங் போகிறாங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் என் நேம் இருக்கும், எல்லா கட்சி சார்பாகவுமே இருக்கும். ஆனால் நான் வந்து கட்சி ரீதியாக வாங்கக்கூடிய ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா நாம் தமிழரில் தான் முத உறுப்பினர் கார்டு வாங்கியிருக்கேன். நான் வேறு எந்த கட்சியிலையுமே உறுப்பினர் கார்டு என் பாக்கெட்டில் இல்லை. ஏன் அப்படின்னா படித்த இளைஞனா இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், இந்த விஷயத்துக்காக உன்னை நான் பயன்படுத்துவேன் அப்படிங்கக்கூடிய கருத்தை, ஒரு நல்ல ஒரு கருத்தை வச்சுருக்கிறவரும் சீமான் தான்.